ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறமா நிறைய பார்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இதில் இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்தது. அதுல ஒன்று தான் சர்வைவ் ஆச்சு. அதுல இருந்து பிரான்ச்சா நிறைய பார்ட்டிஸ் வந்தது. சப்போர்ட்டர்ஸ், அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்தது. இதுல பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய கிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அரசர் மன்னராட்சி கீழெல்லாம் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து வந்தக்கூடிய அரசியல் சம்பந்தமான கட்சிகள், அதுக்கப்புறமா அதை ஆரம்பிச்சவங்க இயர்ஸ், இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டியான ஜஸ்டிஸ் பார்ட்டி பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான பார்ட்டி. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சாங்களான்னு சொல்லி கேட்டா கிடையாது. இது 1916 பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது SILF அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஃபர்ஸ்ட் அழைச்சாங்க. அதாவது அதை ஃபர்ஸ்ட் அந்த பேரை வச்சுதான் கூப்பிட்டாங்க. இத ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொன்னா 3 பேரு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் பார்ட்டிய. TM நாயர், T தியாகராய செட்டி, C நடேச முதலியார். ரொம்ப முக்கியம், TM நாயர், T தியாகராய செட்டி, C நடேச முதலியார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1917 ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்தது. இதுவுமே நம்ம கொஸ்டின்ல நிறைய கேட்டிருக்காங்க. எந்த இயர் ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1917. இட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ஆர்கனைசேஷன். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோடைய தொடர்புடைய நியூஸ் பேப்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ். ஓகேவா, இந்த பேர்ல இருந்துதான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற பேர் டெரைவ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்ப ஆரம்பிச்சிச்சு 1916, ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் 1917. ஓகேவா, அடுத்து 1919 மான்டேக் சில்ம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது படி என்ன அப்படின்னு சொன்னா, மாநிலத்துல, அதாவது ஸ்டேட்ல ஒரு ஆட்சி, சென்ட்ரல்ல ஒரு ஆட்சி அப்படின்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. எந்த மெத்தட் மூலமா? சில்ம்ஸ்போர்ட் ரிஃபார்ம். எந்த இயர்? 1919, மறந்துடக்கூடாது. அடுத்து 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி வின்ஸ் த மெட்ராஸ் பிரசிடென்சி எலெக்ஷன். இதுல ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் எப்போ எலெக்ஷன்ல நின்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 1920 தான் நின்னாங்க. அதுல நின்று அந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க அன்னைக்கு தான் வின் பண்றாங்க 1920. அதன்படி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட மினிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி மினிஸ்ட்ரி அமைத்தவர் யார் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார். ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 3 பேரு ஜஸ்டிஸ் பார்ட்டிய ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி அமைச்சவர் யாரு அப்படின்னு சொன்னா சுப்பராயலு ரெட்டியார். டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும், சரியா? அடுத்தது 1921 கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். கம்யூனிட்டி வைஸ் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். அதெல்லாம் அந்த முறை 1921 ஒரு கம்யூனல் ஜிஓ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே மினிஸ்ட்ரி, அடுத்தடுத்து மினிஸ்ட்ரி வந்தவங்க யாரு, இது இந்த இயர் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல இதுல கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோவிங். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோவிங், அந்த இதுல எல்லாம் கேட்டிருப்பாங்க. எது யாருக்கு அப்புறம் யாரு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க? சுப்பராயலு ரெட்டியார்னு பார்த்தோம். அடுத்தது யாருன்னா 1921 இருந்து 1926 அந்த டைம்ல எல்லாம் இப்பெல்லாம் 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குதுல, அந்த டைம்ல 3 இயர்ஸ் ஒரு வாட்டி நடக்கும். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் மினிஸ்ட்ரி ராஜா ஆஃப் பனங்கல். 1923 ஜஸ்டிஸ் பார்ட்டி வின்ஸ் த நெக்ஸ்ட் ப்ரொவின்சியல் எலெக்ஷனை எப்ப வின் பண்றாங்கன்னா 1923. நெக்ஸ்ட் 1926 to 1930 சுப்பராயலு வேற, சுப்பராயன் வேற. 1926 to 1930 P சுப்பராயன் மினிஸ்ட்ரி. 1930 to 1932 ராஜா ஆஃப் பொப்பிலி மினிஸ்ட்ரி. ஓகேவா, 1930 to 1932. அடுத்து 1932 to 36 ராஜா பொப்லி கண்டினியூஸ் ஆஸ் பிரீமியர். அதாவது கண்டினியூஸா அவர் ஒரு மினிஸ்ட்ரியை தொடர்ந்து அமைக்கிறார். 2 டைம் தொடர்ந்து நிறைய இயர் மினிஸ்ட்ரியில இருந்தவர். ஜஸ்டிஸ் பார்ட்டி டைம்லைன் பாத்தீங்கன்னா
ராஜாவு போப்பிலி. அடுத்தது டி ராஜன் அப்படின்றவர் 1936 to 1937. அடுத்தது 1937ல ரொம்ப முக்கியமானது, ஜஸ்டிஸ் பார்ட்டி சஃபர்ட் மேஜர் எலக்ட்ரோலியல் இஃபெக்ட். கடைசியில பாத்தீங்கன்னா இவ்வளவு கண்டினியூஸா வந்துட்டு இருந்தப்போ 1937ல ஒரு பெரிய அடி விழுது. அவங்க எனது எலெக்ஷன்ல தொடர்ந்து நிறைய குளறுபடிகள், அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து வருது. காங்கிரஸ் வந்து அந்த டைம்ல மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுது. யாரோட தலைமையில? சி ராஜகோபாலாச்சாரி அப்படின்ற ராஜாஜி, இவர வந்து அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்தது இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? இயர் அரேஞ்ச் பண்ண சொன்னோம். சுப்ராயலு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், சுப்ராயலு ரெட்டி. நெக்ஸ்ட் வந்து ராஜா ஆஃப் பனங்கல். அடுத்தது வந்து பி சுப்புராயன். அடுத்து ராஜாவு போப்பிலி. கண்டினியூஸா ராஜாவு போப்பிலி. அடுத்ததான் லாஸ்ட் இயர் பி.டி. ராஜன். இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது அந்த ஒரு இயர் வந்து விடுபடுது இல்லையா, அதுல ஒரு சின்ன இது இருக்கும், விஷயம் இருக்கும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா, தெளிவா. அடுத்தது என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம். இந்த இடத்துலதான் யார் வராருன்னா பெரியார் வந்து வராரு. பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே ஸ்டார்டிங்லயே நம்ம பெரியார் அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. அவரை வந்து இந்த டைம்ல தான் வராரு. 1925ல தான் பெரியார் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவரோட இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோடைய கோல் என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரேஷனலிசம், பகுத்தறிவு, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட் இன்இக்வாலிட்டி, உமன்ஸ் ரைட்ஸ், அப்போசிஷன் ஆஃப் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம். திஸ் மூவ்மெண்ட் பிகம்ஸ் a very ideological foundation later in Dravidian politics. இல்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த திராவிடியன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த ஐடியாஸை தான் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க. யாரு? பெரியாரோடைய ஐடியாவை. அடுத்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் கம்பல்சரி ஹிந்தி இன் ஸ்கூல். ராஜாஜியோட தலைமையில என்னது, ஹிந்திய வந்து கொண்டு வந்தாங்க, கண்டிப்பா படிச்சாகணும். லீடிங் டு ஸ்ட்ராங் அப்போசிஷன் அண்ட் அஜிடேஷன். அது எப்படி தமிழ்நாட்டுல ஹிந்தியை வந்து நீங்க திணிப்பீங்க, அவங்க விருப்பம் இருந்தா தானே படிப்பாங்க, நீங்க எப்படி திணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து இந்த இதுக்கு வேண்டி வந்தது. காங்கிரஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஆன்டி அஜிடேஷனுக்கு அகேன்ஸ்டா, ஹிந்திக்கு அகேன்ஸ்டா. திஸ் பிகேம்ஸ் an important turning point in the growth of Dravidian movement. இதுதான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது திராவிடியன் மூவ்மெண்ட்ல. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடியன் கழகம். அடுத்தது நம்ம நடுவுல பார்த்தோம்ல 1937 அந்த பீரியட்ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு பெரிய அடி விழுந்ததுன்னு. அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் பார்ட்டின்றத என்ன பேர் வச்சு அழைச்சாங்கன்னா திராவிடியர் கழகம், திராவிட கழகம். எந்த இயர்ல? 1938ல. ஓகேவா. பெரியார் பிகம் த லீடர் ஆர் பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கப்புறமா தான் யார் வராங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடரா யார் வராரு? பெரியார். 1944 சேலம் கான்பரன்ஸ்ல வந்து இவரோட வந்து முன்மொழிகிறாங்க. யாரு? இவர் தான் இனி வந்து லீடர் அப்படின்னு. ஓகேவா. சேலம் கான்பரன்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 1944 சேலம் கான்பரன்ஸ்ல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடரா பெரியார அனௌன்ஸ் பண்றாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெரியார் லீடர்ஷிப், சேலம் கான்பரன்ஸ். இயர் வந்து 1944, மறந்துடக்கூடாது. ஓகேவா. மேல வந்து 1938 ஒரு இயர் பார்த்தது வந்து அது பேர் மாத்தினது, திராவிடியன் கழகமா ஜஸ்டிஸ் பார்ட்டி. நெக்ஸ்ட் திராவிடர் கழகம் அப்படின்றது என்னன்னா, the organization moves away from electoral politics, concern primary on social and reform of Dravidian ideology. இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொன்னா, சோசியல் லெவலா போய் பொலிட்டிக்கல் சம்பந்தமா வந்து பெரிய இதா இல்லைனாலும் அதை விட நம்மளுக்கு என்ன முக்கியம்னா சொசைட்டில ஒரு நல்ல ரிஃபார்மை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான அல்டிமேட் எய்மா இருந்தது. அடுத்துதான் என்னதுன்னா திராவிடர் கழகம், டிஎம்கே அப்படின்றது வருது. ஓகேவா. திராவிடர் கழகம். இதுக்கு முன்னாடி பார்த்தது திராவிடர் கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேவா, பிரிண்டிங் மிஸ்டேக். திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. எப்போனா 1949ல இதை ஆரம்பிச்சது யாருன்னா சி.என். அண்ணாதுரை. இந்த இயர் சி.என். அண்ணாதுரை வந்து 1949 திராவிட கழகம் ஆரம்பிச்சது வந்து 1944ல. இவர் 1944ல திராவிட கழகம் வந்து பெரியாரோட தலைமையில சேலம் கான்பரன்ஸ்ல கொண்டு வருவாங்க. இது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சி.என். அண்ணாதுரை 1949. ஓகேவா. நெக்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் ஃபவுண்டர் வந்து சி.என். அண்ணாதுரை. இதுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி
திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேவா? டிஎம்கே சூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் அன்லைக் பெரியாஸ் டிகே. அதாவது இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கே வந்து அல்டிமேட் கோல் வந்து அவங்க எல்லாம் வந்து பாலிட்டியில வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஆனா திராவிட கழகம் வந்து சோசியல் ரிஃபார்ம்ல தான் ரொம்ப வந்து போக்கஸ் பண்ணாங்க. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்தது டிஎம்கே இம்பார்ட்டன்ட் டைம் லைன். இதுக்கப்புறமா வந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட இம்பார்ட்டன்ட் டைம் லைன் வந்து நம்ம பார்க்க போறோம். 1956 டிஎம்கே ஃபார்மலி டிசைட் டு பார்ட்டிசிபேட் இன் எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து நம்ம நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னது எந்த வருஷம்? யாரு? டிஎம்கே அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை ஆரம்பிச்சா அந்த டிஎம்கே வந்து எப்போ எலெக்ஷன்ல நின்னாங்க அப்படின்னா 1956ல. அடுத்தது 1957ல டிஎம்கே கண்டெஸ்டட் த மெட்ராஸ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். மறந்துடக்கூடாது. மெட்ராஸ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல எப்போ இது பண்ணாங்கன்னா 1957. இதுல எந்த இயர்ல ஆரம்பிச்சாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? 1949ல ஆரம்பிச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்போ நின்னாங்க? 1956ல. ஓகேவா? அடுத்தது 1962ல டிஎம்கே பிகம் த மேஜர் அப்போசிஷன் இன் த ஸ்டேட். இந்த 1962ல பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா, எதிர்கட்சி பார்ட்டியா யார் வந்துட்டாங்க அப்படின்னா டிஎம்கே வந்துட்டாங்க. 1965 அடுத்தது ஆன்டி இந்தி அஜிடேஷன். ஸ்டூடெண்ட் வந்து 1965ல ஆன்டி இந்தி அஜிடேஷன் அப்பப்ப நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து இவரோட பீரியட்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் யார் பீரியட்ல? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ராஜாஜி பீரியட்ல நடந்தது. அதுக்கப்புறமா 1965ல ஒண்ணு நடந்தது. ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் பிகம் ஸ்பெஷலி சிக்னிபிகன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப பங்களிச்சாங்க. அஜிடேஷன் கிரேட்லி ஸ்ட்ரென்தன் த டிஎம்கே பொலிட்டிஷியன் பொசிஷன். இவங்க ஹிந்தி எதிர்ப்பு கொள்கைகளை வந்தப்போதான் அவங்க என்னது இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமானாங்க. யாரு? டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ். ஏன்னா டிஎம்கேவும் எதுக்கு அகேன்ஸ்டா? ஹிந்திக்கு அகேன்ஸ்டா, ஆன்டி ஹிந்திக்கு அகேன்ஸ்டா இல்லையா? அடுத்த 1964ல பாத்தீங்கன்னா 67ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வின்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டிஎம்கே எப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா 1967. பார்ட்டிசிபேட் பண்ணது எலெக்ஷன்ல வந்து 1956ல, வின் பண்ணிட்டது வந்து 1967ல. ஓகேவா? சிஎன் அண்ணாதுரை ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரா இது பண்றாரு, பதவி வகிக்கிறாரு. எண்ட் ஆஃப் காங்கிரஸ் டாமினன்ஸ் இந்த ஸ்டேட். கடைசியில அந்த இடத்துல வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி அடைந்தது. பிகினிங் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் திராவிடியன் பார்ட்டி எலக்டோரல் டாமினன்ஸ். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா திராவிடியன் முன்னேற்ற கழகம் அந்த வின் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய லெவல்ல அது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்தது 1967 அப்புறம், அதாவது 1967ல தானே ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க. அதாவது சிஎன் அண்ணாதுரைக்கு அப்புறமா, அண்ணா டெத்துக்கு அப்புறமா எம் கருணாநிதி பிகம்ஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் டிஎம்கே லீடரா அவர் பதவி வகிக்கிறார். அடுத்தது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி இருந்தா அதுக்கு அகெயின்ஸ்டா இன்னொரு பார்ட்டி எப்படியும் உருவாகும் இல்லையா? அந்த டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா, அவருக்கும் இந்த டிஎம்கே பார்ட்டிக்கும் ஒரு சின்ன அந்த இது ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அந்த கேஷ் விஷயத்துல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபண்ட் விஷயத்துல, சரியா அப்படி கூட சொல்லலாம். அப்போ என்ன பண்றாருன்னா, இவர் வந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். அது டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்து எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1972ல வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது இல்ல என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட, அதாவது ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஃபவுண்டர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திராவிடியன் பார்ட்டி ஸ்பிளிட் டு மெம்பர். ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஆகி வந்து ஒரு பெருசா உருவான கட்சியில இது ஒண்ணு, சரியா? டிஎம்கேல இருந்து. அடுத்து 1977ல பாத்தீங்கன்னா ஏஐடிஎம்கே கம்ஸ் டு பவர். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா இவர் எப்போ ஆட்சி பிடிச்சாருன்னா சீஃப் மினிஸ்டரா 1977ல. கருணாநிதி எப்போ ஆட்சியை பிடிச்சாருன்னா 1969ல. அதுவே சிஎன் அண்ணாதுரை எப்போ சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா 1967ல. இந்த இயர்லாம் நம்ம மறக்க முடியாது, வரலாற்றுல மறக்க முடியாத கூடிய இயர்ல வந்து இதெல்லாம் ஒண்ணு, சரியா? அதனால நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடுத்த டைம் லைன் பாத்தீங்கன்னா 77ல பதவிக்கு வராரா யாரு?
சீஃப் மினிஸ்டரா எம்ஜிஆர் வராரு. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு 10 இயர்ஸ் தாண்டி அவர் இறந்துடுறாரு. அடுத்தது 1988 பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன ஆகுதுன்னா ஜானகி ராமச்சந்திரன், அதாவது இவருடைய ஒய்ஃப், யாரு, எம்ஜிஆரோட ஒய்ஃப் 1 இயர் மட்டும் ரூல் பண்றாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1989ல டிஎம்கே ரிட்டர்ன்ஸ் டு பவர். திருப்பி வந்து இந்த டைம்ல ஒரு பெரிய சோதனை காலமா அமைஞ்சிச்சு இல்லையா, யாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அந்த நேரத்துல 1989ல வந்து எலெக்ஷனை டிஎம்கே வின் பண்ணுது. அடுத்து 91ல யார் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா. அடுத்தது 91ல வராங்க, எலெக்ஷனை வின் பண்றாங்க, இதுவும் மறக்க கூடாது. அடுத்தது 96ல திருப்பி டிஎம்கே பவர் வருது. அடுத்து ஏடிஎம்கே வராங்க 2001ல. 2006ல வந்து டிஎம்கே பவர் அண்ட் கருணாநிதி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய அந்த 90s கிட், 80s அந்த டைம்ல வரவங்களுக்கு வந்து நார்மலா தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதா கருணாநிதி அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி அப்படி வந்திருப்பாங்க. அடுத்து 2006ல வந்து இவங்க வந்திருப்பாங்க. 2011ல வந்து ஜெயலலிதா வந்திருப்பாங்க. 2016ல வந்து திருப்பி வந்து ஏஐடிஎம்கே ரிட்டர்ன்ஸ் டு பவர். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இந்த இயர்ல தான் யார் இறந்து போறாங்கன்னா ஜெயலலிதா இறந்து போறாங்க. அடுத்துதான் நிறைய அரசியல் மாற்றங்கள் நம்ம வந்ததை அடுத்தடுத்து பார்த்தோம். இதுக்கப்புறமா நம்ம அப்கமிங் வீடியோல வந்து என்ன பார்க்கலாம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு அடுத்தது இவங்கெல்லாம் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.